ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 3வது யூனிட்டான சடப்பொருட்களின் கட்டமைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி பார்ப்போம். எம் என்னும் உலோக சல்பேட்டின் மூலக்கூற்று சூத்திரம் MsO4 ஆகும். எம்மின் குளோரைட்டின் மூலக்கூற்று சூத்திரம். இங்கே SO4 பல்லணு அயன், அதாவது மூலிகம் என்று நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி நிறைய மூலிகங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கான ரசாயன சூத்திரமும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அது வலுவளவு எப்படி காண்றண்டா இதில் எத்தனை ப்ளஸ் மைனஸ் இருக்குன்றதை வச்சு தான் நம்ம அது வலுவளவு காணுவோம். இப்போ NH4+ சொன்னால் ப்ளஸ் ஒன்று இருக்குது, அப்போ வலுவளவு 1 இருக்கும். அதேமாதிரி SO4 பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-, அப்போ வலுவளவு 2 இருக்கும். இங்கே MsO4 எடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த SO4 மூலிகத்தின் வலுவளவு 2. ஆனால் இந்த சூத்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் MsO4ல் M1ம் SO4 ஒன்றும் சேர்ந்து தான் அந்த பிணைப்பு ஆக்கிருக்கு. அப்போ எம்மின்ற வலுவளவும் என்னவா இருக்கும்? 2ஆக தான் இருக்க போகுது. அப்போ 2, அதால் தான் எம்மும் SO4வும் ஈக்குவலாக இருக்குது. MsO4ன்ற சூத்திரத்தை உருவாக்கியிருக்கு. நமக்கு தெரியும் குளோரைட்டின் வலுவளவு 1 Cl-. அப்போ எம்முக்கு 2+ம் Cl-. அப்போ எம்மின் 2+ வலுவளவு 2, Cl-க்கு 1. அப்போ மாறி பங்கீடு செய்தோம்னு சொன்னால் M1ம் Cl2ம், அப்போ MCl2. ரெண்டாவது கேள்விக்குள்ளே போவோம். பிறதிருப்பங்களை கொண்ட மூலகங்கள் மாத்திரம் அடங்கும் கூட்டத்தை தெரிவு செய்ய. பிறதிருப்பங்கள் என்றது ஒரே மூலகம் பல்வேறு வடிவங்களில் காணப்படுற தன்மையை தான் பிறதிருப்பங்கள் என்று சொல்லுவோம். அதாவது அதில் அமைப்பு மாறுனா அதில் பண்பும் என்ன செய்யும்? மாறும். இங்கே முதல் 20 மூலகங்கள் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்கிற நல்லா. அதில் இந்த பிரதிருப்பங்களை கொண்டது 4 மூலகங்கள் தான். கார்பன், ஆக்சிஜன், கந்தகம், பாஸ்பரஸ். கார்பனை பார்த்தோம்னு சொன்னால் கார்பனில் பளிங்குருவான கட்டமைப்பை கொண்டது வைரமும் காரியமும் இருக்கும். பளிங்குருவற்றது நிலக்கரி, மரக்கரி இதுகளை சொல்லலாம். கந்தகத்தை எடுத்தோம்னு சொன்னால் பளிங்குருவா மஞ்சள் நிற பளிங்காக காணப்படும். மற்றது வெண்மஞ்சள் நிற தூளாகவும் இது காணப்படும். ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிஜன் வளியில் O2ஆகவும், மற்றது ஓசோனில் O3ஆகவும் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் கார்பன், ஆக்சிஜன், கந்தகம் கொண்ட 2வது ஆன்சர். எக்ஸ் என்னும் மூலகம் Cl2 வாயுவுடன் தாக்கம் புரிந்து HCl2 என்னும் அயன் சேர்வையை உருவாக்கும். எக்ஸின் இலத்திரன் நிலைமைப்பாக இருக்கக்கூடியது. இப்போ HCl2 எடுத்தோம்னு சொன்னால் இது 2 என்ன செய்வாங்க? வலுவளவுகளை பங்கிட்டு கொள்வாங்க 2 பேரும். அப்போ உங்களுக்கு தெரியும், இது இதில் 2 அரிக்கி இது 1. அப்போ இல்லைண்டாலும் 1 எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு தெரியும், குளோரின் எடுத்தீங்கன்னா அதன் இலத்திரன் நிலைப்பு அணுவன் 17 2, 8, 7 இருக்கும். அப்போ ஒரு இலத்திரனை பெற்று இதில் சக்தி மட்டத்தை என்ன செய்யலாம்? உறுதி செய்து கொள்ளலாம். 8 ஆக்கலாம். 8 ஆக்குனா Cl- இருக்கும். 1 பெற்றுக்கொண்டா மைனஸ், உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே வருவோம். இங்கே மாறி பங்கிட்டாங்கண்டா இங்கே இதுக்கிற வலுவளவு 2 இருக்கும். இதில் வலுவளவு 1 இருக்கும். இது வலுவளவாக இருக்கும். இப்போ இதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சித்தோம் இந்த எக்ஸின் வலுவளவு என்னது? 2 கண்டுபிடிச்சோம். இது வலுவளவு, இதுன்ற வலுவளவு. அப்போ எக்ஸின் வலுவளவு 2 கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? 2+ இருந்திருக்கும். Cl மைனஸாக இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும், இதுன்ற இறுதி சக்தி மட்டத்தில் 2 இலத்திரனை அவர் என்ன செஞ்சிருக்கணும்? 2 இலத்திரன் இவர் இழந்திருக்கணும். இழந்ததால் தான் இவருக்கு என்ன வந்திருக்கும்? அந்த இழந்ததால் தான் இங்கே ப்ளஸ் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், இலத்திரனை இழந்தால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சோடியத்தை எடுப்போம். சோடியம் 11. இதில் இலத்திரனில் இப்போ 2, 8, 1. இப்போ இதில் இவர் இந்த சக்தி மட்டம் இவர் உறுதியாக இருக்கணும்னு சொன்னால் அப்போ இந்த 1 அவர் இழக்கணும். அப்போ இழந்தா என்னது வரப்போகுது? இழந்தா இங்கே என்னது? Na+ வரும். அப்போ இதில் இலத்திரனில் இப்போ இப்படி எழுதலாம். 2, 8 1 இவர் இழந்துட்டார். இழந்தா ப்ளஸ் வரப்போகுது.
அப்போ அதே தான் வந்து இங்கே என்னது, இங்கே ப்ளஸ் வந்துருக்கு. அப்போ 2 இலத்திரன் வந்து இழக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அது வார விடைகள் வந்து 4வது ஆன்சர். 4வது ஆன்சர். இப்போ இது ரெண்டும் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து உறுதியாக இருக்குது, 2 8 இது உறுதியாக இருக்குது. இது ஒரு இலத்திரன் வந்து இழக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இன்னும் 2 இலத்திரன் வந்து இதுக்கு தேவை. 2 இலத்திரன் தேவைண்ட எடுத்தால் தான் வந்து இவங்க வந்து உறுதியாக இருப்பாங்க. அப்போ அதால் வந்து கூட்டணும். 2 இலத்திரனை வந்து கூட்டினா இங்கே என்ன வரப்போகுது, மைனஸாக வரப்போகுது. இங்கே -2 மைனஸாக வரும். அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். 4வது கேள்வி பார்ப்போம். குறித்த ஒரு மூலகம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இயற்கையில் பிரதிருப்ப நிலையில் காணப்படும். இயற்கையில் வந்து பிரதிருப்ப நிலையில் இருக்கிறால் 4 மூலகங்கள் தான், கார்பன், ஆக்சிஜன், சல்வர், பொஸ்பரஸ். இதில் வந்து உயர் உருகு நிலையை கொண்டது வந்து இந்த கார்பனாக இருக்குது. உலோக பிரித்தெடுப்புலையும் வந்து இது வந்து பயன்படுது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 3வது ஆன்சர் கார்பன். 5வது கேள்வி. பின்வருவனவற்றில் எது ஓர் ஈரியல்புள்ள ஒட்சைட் ஆகும். இங்கே ஒட்சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவர்த்தனத்தின் வழியே என்ன செய்ய போகுது, அமில இயல்பு வந்து அதிகரிக்க போகுது. அதே நேரத்தில் மூல இயல்பு வந்து குறைஞ்சு கொண்டு செல்லும். ஸோ தரப்பட்ட ஒக்சைட்டுகளில் ஈரியல்புள்ள ஒக்சைட்டு வந்து Al2O3. அடுத்த கேள்வி. ஒரு மூலகம் எம்மின் கார்பனேட்டின் ரசாயன சூத்திரம் M2CO3 ஆகும். எம்மின் குளோரைட்டின் ரசாயன சூத்திரம் ஜாது. கார்பனேற்று அதாவது CO3 2- அதோட வலுவளவு வந்து 2 உங்களுக்கு தெரியும். இதுலேயும் வந்து என்னது வலுவளவு தான் வந்து மாறி நம்ம பங்குறது. அப்போ இதுலேயும் வந்து ஈஸியாக வலுவளவு கண்டுபிடிக்கலாம். எம்முக்கு வந்து 2 இருக்கு, M2. அப்போ CO3ன்ற வலுவளவு தான் வந்து 2 இருக்கும். CO3 2- வந்து 1 தான் இருக்குது. அப்போ எம்மின்ற வலுவளவு வந்து 1 இருக்குது. உங்களுக்கு தெரியும் குளோரைட் எடுத்தோம்னு சொன்னால் குளோரைட்டுக்கு வந்து Cl-, அதால் ரெண்டையும் வலுவளவை வந்து மாறி பங்கிட்டோம்டா எம்முக்கு 1 வலுவளவுன்னு கண்டுபிடிச்சித்தோம். Cl-க்கும் -1 இருக்கிறதால 1 வலுவளவு. அப்போ இதுன்ற வலுவளவை மாறி பங்கிட்டோம்னாலும் இந்த சூத்திரம் வந்து MCl என்று வரும். 7வது கேள்வி. ஒரு குறித்த மூலகத்தின் 3 இயல்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. பளிங்குருவாகவும் பளிங்குருவற்றும் உள்ளன. நீரில் கரையாத அதேவேளை CS2 கரைப்பானில் மிகவும் கரைகின்றது. வளியின் நீலச்சுவாலையுடன் எரிகின்றது. மேற்குறித்த இயல்புகளை உடைய மூலகம் ஜாதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் சேதன கரைப்பானில் சிறிதளவு கரையும், கார்பன் இருசல்பைட்டில் வந்து கந்தகம் வந்து நல்லா கரையும். மற்றது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கந்தகம் நீர்நிறச்சுவாலையோட வழியில் எரிஞ்சு கந்தக வீரோட்சைட்டு வாயு வந்து உருவாக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து கந்தகம். அடுத்த கேள்வி வந்து மூல ஒட்சைட்டுகளை பற்றி கேட்டிருக்கி. உங்களுக்கு தெரியும் 1ஆம் கூட்டமும் 2ஆம் கூட்டமும் தான் வந்து கார இயல்பு வந்து அதாவது மூல இயல்பு வந்து அதிகமாக இருக்கிறது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து MgO 1வது ஆன்சர். அடுத்த கேள்வி. திருத்தியம் சமதானியின் நியம குறியீடு யாது? உங்களுக்கு தெரியும் சமதானி என்று சொல்கிறது அந்த அணுவன் வந்து ஒன்றா இருக்கும், ஆனால் திணிவன் வந்து மாறி மாறி இருக்கும். அதில் வந்து ஐதரசன் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் ஸ்பெஷலான 3 வடிவங்கள் காணப்படும். புரோத்தியம், தூத்தேரியம், திருத்தியம் என்று ஸ்பெஷல் நேமால நம்ம சொல்லுவோம். திருத்தியத்தின் திணிவன் வந்து 3, அணுவன் மாறாத 1 தான். இப்போ இதில் இருக்கிறதுலேயே 3வது ஆன்சர். அடுத்த கேள்வி. கார்பனீர் ஒட்சைட்டு கந்தக வீரோட்சைட்டு 2 ஆக்சைட்டுகளையும் பற்றி தந்திருக்காங்க. வந்து அச்சேர்வைகள் அமில ஆக்சைட்டுகளாகும். உங்களுக்கு தெரியும் ஆவர்த்தனத்தின் வழி என்ன செய்யும், அமில இயல்பு வந்து அதிகரிக்கும், மூல இயல்பு வந்து குறையும். அதுக்கேற்ற மாதிரி இவர் அமில ஒட்சைட்டுகள் அமில ஆக்சைட்டுகள். அச்சேர்வைகள் அரை வெப்பநிலையில் வாயுக்களாக இருக்கின்றன. CO2 SO2 வாயுக்களாக இருக்கும். அடுத்த C வந்து அச்சேர்வைகள் நிறமற்றன. CO2 நிறமற்றது, அதே மாதிரி SO2 வந்து நிறமற்ற வாயுக்கள். அப்போ 4வது ஆன்சர் ABC ஆகியன எல்லாம். அடுத்த கேள்வி. ஒன்றையொன்று கவரும் உப அணுத்துணிக்கை ஜோடி. உங்களுக்கு தெரியும் புரோத்தன் வந்து நேரேற்றத்தையும் எலக்ட்ரான் வந்து மறையேற்றத்தையும் கொண்டிருக்கும். அதே நேரத்தில் நியூட்ரானுக்கு வந்து ஏற்றம் இருக்கும். அப்போ எதிரெதிர் ஏற்றங்களை கொண்டதான் ஒன்றையொன்று கவரப்போகுது. என்னது இலத்திரனும் புரோத்தோனும் வரும். இலத்திரனும் புரோத்தோனும் இருக்கிற ஆன்சர் வந்து 2வது ஆன்சர்.
அடுத்த கேள்வி XY என்னும் இரு மூலகங்களின் அணுக்களின் நிலைத்திறனியமைப்புகள் முறையே 2 8 1 2 8 7 ஆகும். அம்மூலகச் ஜோடி பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் பொய்யான கூற்று கேட்காங்க. பொய்யான கூற்று முதலாவது பாருங்க, ஆவர்த்தன அட்டவணையில் ஒரே ஆவர்த்தனத்தில் இருக்கின்றன. உங்களுக்கு முதல் 20 மூலகங்களும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கிறது நல்லம். இதில் பாருங்க 4 ஆவர்த்தனம் இருக்குது, 8 கூட்டம் இருக்குது. 4 ஆவர்த்தனம் வழியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோடியமும் குளோரினும் வந்து ஒரே ஆவர்த்தனத்தில் இருக்குது. அப்போ முதலாவது கூற்று வந்து சரியானது. ரெண்டாவது பாருங்கள், ஆவர்த்தன அட்டவணையில் ஒரே கூட்டத்தில் இருக்கின்றன. கூட்டம் வந்து வேறு வேறு கூட்டம். அதாவது சோடியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாம் கூட்டத்திலையும், அதே நேரம் குளோரின் வந்து 7ஆம் கூட்டத்திலையும் இருக்குது. அப்போ அது வந்து பிழையான கூற்று. அயன் பிணைப்புகளை உருவாக்கி கொண்டு ரசாயன முறையாக சேருகின்றன. உங்களுக்கு தெரியும் NaCl உப்பு. அது அடுத்து பாருங்க, சேர்ந்து ரசாயன சூத்திரம் XYயை கொண்ட சேர்வை உண்டாக்குன்னு. அதாவது ரெண்டுமே வந்து வலுவளவு வந்து உண்டு. அப்போ NaCl அதாவது ஒன்றுக்கு ஒன்று வீதத்தில் வந்து சேரும். அப்போ XY என்ற சூத்திரத்தை உருவாக்கும். சரி, அடுத்த கேள்வி, WXYZ ஆகியன ஆவர்த்தன அட்டவணையில் 20லும் குறைந்த அணுவன்களையுடைய 4 அடுத்துள்ள மூலகங்களாகும். அவற்றின் அணுவண்ணுக்கு எதிரே முதலாம் அயனாக்க சக்தி மாறும் விதம் வரைவில் காட்டப்பட்டுள்ளது. ஆவர்த்தன அட்டவணையில் Y எந்த கூட்டத்தைச் சேர்ந்ததாக இருக்க வேண்டும்? உங்களுக்கு தெரியும், W வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது வந்து ஆக டொப்பில் இருக்கிறார்கள் வந்து முதலாம் அயனாக்க சக்தி வந்து கூடினது வந்து 8ஆம் கூட்டம் மூலகங்களுக்கு. அப்போ 8ஆம் கூட்டம் வேண்டியன்னா X வந்து முதலாம் கூட்டமாக இருக்கும், Y வந்து 2ஆம் கூட்டமாக இருக்கும், Z வந்து 3ஆம் கூட்டமாக இருக்கும். அப்போ Y தான் கேட்டிருக்கு. Yக்கான ஆன்சர் வந்து 2ஆம் கூட்டம், 2வது ஆன்சர். அடுத்த கேள்வி வந்து இலத்திரன் நியூத்திரன் புரோத்தோனை பற்றியது. இப்போ உங்களுக்கு தெரியும், புரோத்தன் எண்ணிக்கையும் இலத்திரன் எண்ணிக்கையும் வந்து அணுவண்ணுக்கு சமனாக இருக்கும். அப்போ பொட்டாசியத்தை எடுத்தாலும் கல்சியத்தை எடுத்தாலும் அதின் அணுவன் தான் வந்து இதுக்கான இலத்திரன் எண்ணிக்கையும் புரோத்தன் எண்ணிக்கையும் ஆയിരിக்கும். இப்போ நியூத்திரனை காண்றதுக்கு நம்ம திணிவன்லேருந்து அணுவண்ணை கழிச்சோம்னா நியூத்திரன் கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். புரோத்தன் எண்ணிக்கையும் நியூத்திரன் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை தான் வந்து சமனாக இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் 4வது ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு குறித்த மூலகம் பற்றிய சில தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. பல பிரதிருப்ப வடிவங்களை உடையது ஒரு பிரதிருப்ப வடிவத்தினூடாக மின் கடத்தப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், பிரதிருப்பங்களை கொண்ட மூலகங்கள் என்னென்னு தெரியும். அதில் மின்ன கடத்துறது வந்து கார்பன். முதலாவது ஆன்சர். அடுத்த கேள்வி, அணுக்கள் தொடர்பாக தரப்பட்டுள்ள சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. எல்லா மூலக அணுக்களினதும் கருவில் நியூத்திரன்கள் உள்ளன. உங்களுக்கு தெரியும், எல்லா அணுக்களின் கருவிலையும் புரோத்தனும் நியூத்திரன் தான் இருக்கு. அப்போ இது பிழையானது. எல்லா அணுக்களினதும் கருவில் உள்ள நியூத்திரன்களின் எண்ணிக்கையும் புரோத்தன்களின் எண்ணிக்கையும் சமனாகும். இலத்திரன்களின் எண்ணிக்கையும் புரோத்தன்களின் எண்ணிக்கையும் தான் சமன். நியூத்திரன்களின் எண்ணிக்கையும் புரோத்தன்களின் எண்ணிக்கையும் எப்போதும் சமன் இல்லை. அப்போ அதுவும் பிழை. 3 வந்து வெவ்வேறு மூலகங்களின் இரு அணுக்களின் அணுகண்கள் சமமாக இருக்கலாம். அணுவன் சமமாக இருக்குமா? ஒவ்வொன்றுக்கும் வந்து வேறு வேறு அணுவன். அப்போ அதுவும் விட ஒரே மூலகத்தில் வேறுபட்ட திணிவன்கள் உள்ள அணுக்கள் இருக்கலாம். ஒரு மூலகத்தின் அணுவன் வந்து சமமாக இருந்து திணிவன் வேறுபட்டால் அதை நம்ம வந்து ஸ்பெஷலான நேம் சொல்லுவோம், சமதானிகள் உண்டு. அப்போ இது வந்து சரியான கூற்று, 4வது விட. அடுத்த கேள்வி, ஒரு குறித்த மூலகம் பற்றிய சில தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அது புவியின் ஓட்டில் உள்ள மூலகங்களின் மிகுதியின் வரிசையில் 2ஆம் இடத்தில் உள்ளது. உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜனுக்கு அடுத்ததாக புவியோட்டில் அதிகமாக இருக்கிறது வந்து இந்த சிலிக்கன். இது வந்து குறைகடத்தி இயல்புகளை காட்டுது. குறைகடத்தியாக பயன்படுத்துகிறதாலான் இது வந்து டிரான்சிஸ்டர்லையும் பயன்படுத்தப்படுது. அதாவது உலோக இயல்புகளையும் அல்லுலோ இயல்புகளையும் காட்டும். அதுவும் சரியான விடை. அப்போ இதுக்கான விடை வந்து சிலிக்கன். அடுத்தது, பின்வரும் எதில் ஓர் அமில ஒட்சைட்டு, ஓர் ஈரியல் பொட்சைட்டு, ஓர் மூல ஒட்சைட்டு ஆகியன முறை இடம்பெறுகின்றன. உங்களுக்கு தெரியும், இதில் ஈரியல்பை கொண்டது வந்து Al2O3. அதே நேரத்தில் கார இயல்பை கொண்டது வந்து சோடியம் மெக்னீசியம், அதாவது 1ஆம் 2ஆம் கூட்ட மூலகங்கள் வரப்போகுது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். அடுத்த கேள்வி பார்ப்போம். உலோகங்கள் பற்றிய பின்வரும் எக்கூற்று பொய்யானது. பொய்யான கூற்று கேட்காங்க.
முதலாவது பார்ப்போம். மூலகங்களில் பெரும்பாலானவை உலோகங்களாகும். சரி. இரசம் மட்டும் அல்லுலோகம் இருக்கும். எல்லா உலோகங்களும் மின்னை கடத்துகின்றன, மின்னை கடத்தும். மூன்றாவது, உலோக அணுக்கள் இலத்திரன்களை அகற்றிக்கொண்டு நேர எண்களை உருவாக்குகின்றன. சரி, நேர எண்களை உருவாக்கும். நாலாவது, எல்லா உலோகங்களும் அமிலங்களுடன் தாக்கம் புரிந்து ஐதரசனை வெளியேற்றுகின்றன. எல்லா உலோகங்களும் அமிலங்களோட தாக்கம் புரிஞ்சு ஐதரசனை வெளியேற்றாது. அப்போ நாலாவது தான் பொய்யான கூற்று. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் நாகம், சோடியம், வெள்ளி ஆகிய மூலகங்களின் குறியீடுகளை முறையே காட்டுவது எது? மூன்றாவது ஆன்சர். அடுத்த கேள்வியை பார்ப்போம். மூலகம் எக்ஸ் ஆனது ஒட்சிஜனுடன் உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம் எக்ஸோ ஆவதோடு மூலகம் பையானது சோடியத்துடன் உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம் NaY ஆகும். XY ஆகியன சேர்ந்து உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம் ஜாது. நீங்கள் இதில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எக்ஸோவில் இப்போ எக்ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. எக்ஸ் ஒன்றும் ஒன்றும் சேர்ந்து தான் பிணைப்பு உருவாக்கியிருக்கு. அப்போ ஓவின் வலுவளவு தான் எக்ஸின் வலுவளவு வரிக்க போகுது. அப்போ ஒட்சிஜனுக்கும் 2 அரிக்க போகுது, எக்ஸுக்கும் 2 வலுவளவு அரிக்கும். அதே மாதிரி NaY எடுத்தீங்கன்னு சொன்னால் சோடியத்துக்கு உங்களுக்கு தெரியும் Na+, அதன் வலுவளவு 1. இதுக்கு NaY என்ற சேர்வையும் ஒன்றுக்கு ஒன்றென்ற வீதத்தில் இருக்குது. அப்போ சோடியம் ஒன்றுன்னா வையின் வலுவளவு 1 இருக்கும். அப்போ உங்களுக்கான சூத்திரம் நம்ம உருவாக்கணும். இப்போ எக்ஸுக்கும் வைக்கும். எக்ஸுக்கு தெரியும் உங்களுக்கு 2, வைக்கு 1. அப்போ மாறி பங்கிட்டோம்னு சொன்னால் XY2 என்ற சேர்வையை உருவாக்கும். இதுக்கான சூத்திரம் XY2. மூன்றாவது ஆன்சர். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவில் சந்திப்போம்.